ஒவ்வொரு கோவில்லையும் சண்டிகேஸ்வரன் இருப்பாள். சண்டிகேஸ்வரருங்கிறது ஒரு இடத்துல ஒரு சுவாமி இப்படி பிரகாரம் சுற்றி வரும்போது பிரகாரத்தில் இருப்பார். சண்டிகேஸ்வரர் போய் இப்போ எல்லாருமே போய் இப்படின்னு சொடுக்கிறா. சில பேர் கையை வேகமாக தட்டுறா. சண்டிகேஸ்வரர் ஒன்றும் அவர் செவிடு கிடையாது. அவர் சண்டிகேஸ்வரர் இஸ் சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் டு த டெம்பிள். யார் யார் வரா, என்னென்ன செய்கிறா, என்னென்ன பாவங்கள் செய்கிறா, என்னென்ன புண்ணியங்கள் செஞ்சுருக்காங்கிறத அவர் கோவிலில் என்னென்ன பண்ணுறாங்கிறத அவர் அக்கௌண்ட்ஸ் எடுத்து அவர் சப்மிட் பண்ணுறவர் சிவபெருமான்கிட்ட, கோயிலில் உள்ள மூலாதார தெய்வங்கள்கிட்ட. அப்படி இருக்கும்போது திருவாரூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஒரு சண்டிகேஸ்வரர் தான். அதை முதல்ல தட்டவே கூடாது. அவர்கிட்ட போய் ஒரு வணங்கிட்டு வந்தால் போதும். கை தட்டுறாப்புல தட்டி, செவிட்டை சொல்கிறாப்புல வேகமாக தட்டி வந்துட்டேன்னு சொல்கிறதெல்லாம் சொல்கிறது ஒரு சரியான மொழி இல்லைங்கிறது தான் என்னோடய கருத்து. பொதுவான கருத்து, என்னோடய கருத்துன்னா அதுதான் உண்மை. அப்படி இருக்கணும். திருவாரூரில் எல்லா ஊர்லேயும் ஒரே ஒரு ஆதி சண்டிகேஸ்வரர் தான் இருப்பாள். திருவாரூரில் 2 சண்டிகேஸ்வரர், ஆதி சண்டிகேஸ்வரர் ஒன்று, யம சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கார். 2 சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்குது. சுற்றி வரும்போது ரெனவே மோச்சனுக்கு இன்னண்ட 2 பேரையும் பார்க்கணும். யம சண்டிகேஸ்வரர் என்ன சொன்னாராம், தியாகராஜா உத்தரவு போட்டு நீனும் இரு, இங்கே உன்னை இந்த கோயிலெலாம் தரிசிச்சுட்டு ஒன்றையும் தரிசிச்சுட்டு போகிறவாளுக்கு யம பயமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலாம். அதனால தான் திருவாரூரில் யம பயமும் இருக்காது. நவக்கிரகங்கள்லாம் ஒரே திசையில் இருக்கிறதுனால நவக்கிரக தோஷங்கள், அந்த நவக்கிரகங்களால் எந்தவித தோஷங்கள் ஒவ்வொரு கிரகத்து மூலியமாக தான் வராதுன்னு தியாகராஜா உத்தரவு போட்டதுனால இன்றளவு இந்த தியாகராஜா கோயிலில் பெருமையாக அது நடந்துட்டுருக்கு. 2 சண்டிகேஸ்வரர் இருப்பா. அங்கே போய் சண்டிகேஸ்வரர் வணங்கிட்டு வந்தால் போதும். அவர் தான் சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் டு தி டெம்பிள். அப்படிங்கிறபோது அவர் செவிடோ இல்லை கையை சொடுக்கிறதோ தட்டுறதோ கூடாதுங்கிறது தான் உண்மையான கருத்து. நன்றி. ராமசாமி. குற்றம் குறையும் தான் மன்னிச்சுக்கணும். ராமசாமி, கேம்பேட்டர், கோவை, தேங்க்யூ.